மட்டும் வாழும் இதயமடி. கருப்பு எம்ஜிஆர், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இப்படி பொன்மனமாக அழைக்கப்படும் நம் நடிகர் விஜயகாந்த் மரணமடைந்துள்ளார், காலமாயிருக்கிறார். அவரின் வாழ்க்கையில் 150 திரைப்படம் மேல் நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்த விஜயகாந்த் இன்று நமக்குள் இல்லை. அவரின் மரணம் தமிழ் சினிமாவை உலுக்கி போட்டிருக்கிறது. ஒரு அரசியல் தலைவராக பயணித்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் அவர் செயல்பட்டு கொண்டிருந்து தன் மரண பிடியில் இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் தனது உயிருக்காக போராடி கொண்டிருந்த நிலையில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அவரின் மரணம் தமிழ் சம்பவம். பல சாதனைகளை படைத்த இவர் வாழ்க்கையில் சினிமா என்பது ஒரு அங்கீகாரம் என்பதை இவர் நிரூபித்து காட்டியவர். அதாவது சினிமாவில் அழகு அறிவு என்பதுதான் முக்கியம் என்பதை கூட தகர்த்து எறிந்த ஒரு கருப்பு எம்ஜிஆராக இன்று திரையுலகில் சாதித்து காட்டியவர்தான் நம் கேப்டன் விஜயகுமார் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரணத்திலும் அவருடைய ஒரு ஆசை மட்டும் நிறைவேறாமல் போயிருக்கிறது. அதுதான் நம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக எப்படியாவது ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையும் லட்சியம். அந்த ஆசைக்கு எப்படியாவது அவர் கடினமாக அரசியல் ஆட்சியில் இருந்து நன்றாகவே உழைத்தார். கடினமாக மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்று கடினமாக செயல்பட்டார். எல்லாமே அவருக்காக செயல்பட்ட அத்தனையுமே இன்று அவர் மரணத்தில் ஒரு விளக்காக இன்று எரிந்து கொண்டிருக்கிறது. இவரின் மரணம் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு, தமிழ் நடிகர்களுக்கும், தமிழ் திரையுலகுக்கும் பெரிய ஒரு வருத்தத்தையும் இயக்கத்தையும் கண்டிப்பாக கொடுத்திருக்கும் என்பதை நான் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக்க சொல்கிறேன். இவருடைய வாழ்க்கை சரித்திரங்களும் பல சாதனைகளும் உண்டு. தமிழ் சினிமாவில் இறக்கப்படாத பல திரைப்படங்களும் இவர் வரலாற்றில் உண்டு. போற்றப்படும் கேப்டன் பிரபாகரன் என்ப படத்தில்தான் இவருக்கு கேப்டன் என்ற பதவியும் கிடைத்தது. அவருடைய பலம்பெரும் கேப்டன் விஜயகாந்த் ரசிக பெருமக்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, விஜயகாந்த் குடும்பத்துக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இந்த வீடியோ உங்களுக்காக என்று முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். மட்டும் வாழும் இதயமடி.